ஹலோ. இன்னைக்கு விஜய்ங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டண்டா மேங்கோ பிக்கல், லெமன் பிக்கல் அப்படின்னு கேட்டிருந்தா. அவளுக்காக இன்னைக்கு இதை பண்ணி காட்டலான் இருக்கேன். அதோட நான் வந்து இன்னொன்று ஆந்திரா தோசக்காய் பச்சடின்னு சொல்லுவா, அதுவும் நான் ஒன்று பண்ணி காட்டலான் இருக்கேன். எல்லாம் இன்ஸ்டண்டா பண்ணிடலாம். லெமன் ஊறுகாய் மட்டும் கொஞ்சம் ஊறணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஊறுகாய்க்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இந்த மாங்காவை இதை பாருங்க, இதை நான் ரெண்டு விதமா காட்ட போறேன். ஒண்ணு சிகப்பு மிளகா அப்படி போட்டு ஒண்ணு, ஒண்ணு வந்து பச்சை மிளகா இஞ்சி போட்டு ஒண்ணு காட்ட போறேன். இந்த மாதிரி பொடியா நெருக்கிக்கோங்க. எதுக்கும் இந்த மாங்காயில போடுற இஞ்சி இதை இப்படி பொடி பொடியா நெரிக்கணும். அதையும் அது தள்ள போட வேண்டியது. அடுத்து இந்த பச்சை மிளகாவையும் பச்சையா அப்படியே நெருக்கிட்டு இதில் போடணும். இப்போ அடுத்து இந்த தோசைக்காய் என்ன பண்ணணும், அதனோட தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு அது உள்ள விதை இருக்கும், அதையும் எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் அப்படியே இன்ஸ்டண்டா போடலாம் பச்சையா. இது ஒரு தொகையல் மாதிரியும் இருக்கும். சாத்துல போட்டு பெசன் சாப்பிடலாம், சப்பாத்தி கூட தொட்டுண்டு சாப்பிடலாம். இது ஆந்திரா ஸ்டைல். எங்க அத்தை மாட்டு பொண்ணு பண்ணா, இந்த மாதிரி நன்னா இருந்தது. இது உள்ள அந்த இந்த பழத்துல, கிர்னி பழத்துல இருக்கும் பாருங்க விதை, அந்த மாதிரி இருக்கும் அதுல. இதை நல்லா எடுத்துடணும். இந்த மாதிரி பொடியா நெருக்கிக்கோங்க. இது சும்மா ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது, அன்னைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடலாம், அவ்வளோதான். இப்போ லெமன் ஊறுகாய்க்கு எப்படி நெருக்கணும்னா, இந்த மாதிரி கசக்கிக்கணும். கசக்கிட்டா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நன்னா வரும். அலம்பி தொடச்சிக்கோங்க நன்னா. இப்படி கட் பண்ணிட்டு ஒரே ஒரு பழம் மட்டும் அப்படி ஜூஸ் பிழிஞ்சுடலாம். இது கம்மியான குவான்டிட்டி, இது ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு தான் இருக்கு. நல்லா 1 கிலோ இருந்தால் 4-5 பழத்தை கூட இப்படி ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதுல கொஞ்சம் ஜூஸ் வேணும் இல்லையா, அதுக்காக இப்படி பண்றேன். இப்போ இதை 4ஆ கட் பண்ணி இதுல போட்டுடலாம். ஒரு கிளாஸ் பவுலே எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும். அவளுக்கு எப்படி துண்டம் பெருசா வேணா பெருசா போட்டுக்கோங்க. நான் வந்து 8ஆ போடுறேன். இந்த அவ்வளோதான். இப்படி நெருக்கும் போதே வந்துடும் இந்த கொட்டையெல்லாம். கொட்டையை எடுத்துடணும். மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் இஞ்சி, பச்சை மிளகா, மாங்காய். இதுக்கு சும்மா ஒரு மட்டா தானே போட்டுக்கோம், துளி உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகா போட்ட மாங்காய்க்கு 2 கடுகு, பெருங்காயம், அதை இதுல தாளிச்சு கொட்டிடுறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுத்து. இந்த மாங்காய் வந்து இப்போ ஸ்பூனால நல்லா கலக்கிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த காரம்லாம் இதுல இறங்கும். அந்த இஞ்சி ஃப்ளேவர். இஞ்சியை தொட்டுண்டு சாப்பிடலாம், மிளகா பிடிக்கிறவா அதுவும் தொட்டுண்டு சாப்பிடலாம், இல்லை அதை தூக்கி எடுத்துட்டு இஞ்சி மாங்காவை தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்ஸ்டண்டா உடனே போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து காரம் போட்ட மாங்காய், மிளகா பொடி போட்ட மாங்காய் காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க, மிளகா பொடி, பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி, இதை போட்டுட்டு இப்போ எண்ணெய் ஒரு நல்ல தாராளமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சு கொட்டி அது மேலேயே விட்டுட்டா போதும். நம்ம கடுகு வெடிச்சுட்டு
இப்ப பாருங்க, இத பொடிகள் மேல விட்டோம்னா அந்த பச்சை வாசனை போகும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அதை கலந்துட வேண்டியதுதான். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தா அந்த காரம் அதுல பிடிச்சிக்கும். அப்புறம் தொட்டுன்னு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். மோர் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஊருக்காக தான் ஈஸியா போட முடியும். கல்யாணங்கள்லாம் பாருங்க, இந்த மாங்காய் ஊருக்காக தான் டக்குன்னு போட்டுருவா. ஓகே, இப்ப இந்த ஊறுகாய் ஆயிடுத்து, அவ்வளவுதான். அடுத்து இப்ப இந்த தோசைக்காய்க்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெயை விட்டுண்டு அந்த காய்க்கு தக்கின அளவுக்கு நான் இப்ப போடுறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4. இதோட 2 பச்சை மிளகா, 2 பட்டை மிளகா. அப்புறம் இதுக்கு இவ்வளவு புளி போடணும். ஏன்னா நம்ம சாதத்துல பசஞ்சு சாப்பிட தொட்டுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் இல்லையா, அதனால இவ்வளவு புளியை போட்டு இதுலயே வறுத்துடலாம். இத மிக்சியில பேஸ்டா அரைச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. இதுலயே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இதை நான் பேஸ்டா அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சுன்ட்டு இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்டா வேணும்னா இவ்வளவு 4 தோசைக்காயும் போட்டு இதோட அரைக்க போறேன். அரைச்சுன்னு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்களா, இந்த தோசைக்காய் போட்டு அரைக்கவும் இப்படி பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. துளி கூட ஜலமே நான் விடல. இத இப்ப நல்லா 2 கலந்துட வேண்டியதுதான். இதை லேசா அப்படி கலந்துக்கோங்க. இப்ப இதுல கடுகும், பெருங்காயம், மஞ்சப்பொடி தாளிச்சு கொட்ட போறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி இப்படி போட்டுட்டு இப்ப கடுகை தாளிச்சு கொட்ட போறேன் கொஞ்சோண்டு. அவ்வளவுதான். கடுகு வெடிச்சோடனே இந்த மஞ்சப்பொடி மேல விடணும், கொஞ்சம் இந்த பெருங்காய பொடி மேலேயே மேலே அப்படியே விட்டுட்டா. அப்புறம் 4 கொத்தமல்லி, இதுக்கு பச்சையா போடலாம், இல்லை அரைக்கச்சா கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துடலாம். இது சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கு பிசைஞ்சு சாப்பிட. சப்பாத்திக்கு பிடிக்கிறவா தொட்டுண்டு அது உள்ள ஃபில் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த லெமன் கட் பண்ணோம் இல்லையா, நான் கல் உப்பு நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா 2 ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு அதே மாதிரி தான் இதுக்கும் மிளகா பொடியை நான் எண்ணெயெல்லாம் போடவே மாட்டோம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, அதுக்காக. இதுக்கு பாருங்க, நல்லா ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இதை வெந்தயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் பெருங்காய பொடி. இப்ப பாருங்க, இதுல நல்லா எண்ணெய் நல்லா 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகை தாளிச்சு கொட்டணும். பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சுடுத்து. இப்போ இது மேலேயே விட்டு கலக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னு வச்சுக்கோங்க. இது கண்ணாடி பவுல் ஒன்றும் ஆகாது, பிளாஸ்டிக்லாம் வச்சிருந்தீங்கன்னா உருகி போயிடும். நிறைய பேர் ஆறுன அப்புறம் விடுவா, நாங்க என்னமோ அப்படியே சூடாவே விட்டுருவோம். அப்பதான் அந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இது டெய்லி காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை நல்லா இதை கவர் பண்ணி வைங்க. கலந்து கலந்து விடணும். ஒரு வாரம் ஆகும் இது நல்லா ஓடுறதுக்கு. அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு உப்பு வேணா போட்டு, மிளகா பொடி மோஸ்ட்லி இது போதும், இதுக்கு மேல வேண்டாம், தாங்காது. உங்களுக்கு தேவைன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 3 ஊறுகாயும் ரெடி ஆயிடுத்து பாருங்க. இது கையே போடக்கூடாது, ஸ்பூனாலேயே தான்
எடுத்துக்கணும், இல்லாட்டா கெட்டு போயிடும். ஒரு 4 நாள் வெளில வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல கண்டெய்னர்ல காஞ்சு இருக்க மாதிரி இருக்க பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம். அப்படியே நல்லா ஊறின அப்புறம் உள்ள வைங்க. ஒரு 4 நாள் ஆட்டும், அப்புறம் வைங்க. இப்போ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.